சரியாக 8 நாட்களில் ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட போகுது. நிறைய விஷயங்கள் இதுல பேச இருக்கு. முதலாவதா நாங்க பேச போறது முதல் போட்டி பத்தி. இந்த போட்டியில முதலாவதா விளையாட போறவங்க, அதாவது ஐபிஎல் தொடங்கின வரலாற்றிலேயே முதல் தடவையா கிண்ணம் வென்ற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அவ்வளவு திறமையான அணி. ஒரு காலத்துல கிறிஸ் கெயில் இருந்தாரு. இப்படி விராட் கோலி எல்லாருமே அந்த அணியில இருந்தாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த T20 வீரர்கள் ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி தொடக்கத்தில இருந்து இப்ப வரைக்கும் விராட் கோலி, எனக்கு விராட் கோலின்ற ஒரு தன்னம்பிக்கை அந்த 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 ஐபிஎல்ல அவரு என்னதான் சர்வதேச போட்டியில ஒரு நாள் போட்டி T20 டெஸ்ட் போட்டிகள்ல கிங், ஆனா இந்த ஐபிஎல் போட்டியில தனியா நிப்பாரு. இந்த பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு தனியா நிப்பாரு. 70, 80, 100 சொல்லி தனியா அடிப்பாரு. வெற்றியும் கிடைக்கும் அந்த அணிக்கு. ஆனா இறுதி போட்டிக்கு வந்ததும் இல்ல, கிண்ணத்தை வென்றதும் இல்ல. மிகப்பெரிய அளவான அடி வாங்கி 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 கடைசியா கிண்ணத்தை வென்றாங்க. 18வது ஐபிஎல் வெற்றக்கூடியதாக இருந்துச்சு. அந்த விராட் கோலி ஓட்டங்கள் 8661 ஐபிஎல் கூடுதலான ஓட்டங்கள் அதான் சொன்னேன். அந்த அளவுக்கு விளையாடக்கூடிய நாங்க இந்த ஐபிஎல் தொடங்கும் போது, நாங்க ரேடியோல இருக்கும்போது, ரேடியோ நினைக்கும் டெஸ்ட் அதாவது பரீட்சா தோல்வி போய் கொண்டிருக்கோம். புதிய வானொலியின் வெற்றி வானொலியின் புது பரீட்சா தோல்வி போகும்போது மேக்ஸ் டிவி தான் இந்த ஐபிஎல் எடுத்திருந்தாங்க. அந்நேரம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடுக்கல. மேக்ஸ் டிவி தான் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த உரிமையை வச்சிருந்தாங்க. அந்நேரம் ஒரு சாதாரணமான அந்த சேனல் என்னன்னே தெரியாது, தேடி பிடிச்சு அதை டியூன் பண்ணி காசு கட்டி வாங்கி பார்த்தனாங்களா. அந்த நேரம் அந்த வானொலிக்கு நாங்கள் அந்த வாங்கின செட்டப்பே அந்த ஐபிஎல் ஸ்கோர் சொல்றதுக்கு ஐபிஎல் சேட்டலைட் அல்ட்ரா வாங்கி போட்டு அந்த நேரம் யாருமே ஐபிஎல் ஸ்கோர் சொல்லல. நாங்க வெற்றியில மட்டும் ஐபிஎல் ஸ்கோர் நாங்க சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த கண்டென்ட் தேவை, ஏதாவது பேசணும் வானொலின்றதுக்காக. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத புதுசா சொல்றதுக்காக ஸ்கோர் சொல்லி கொண்டு தான். அந்த அணிகளோட பேர் தெரியாது, பெருசா எதுவுமே இல்ல, ஏதோ பார்க்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் மேக்ஸ் டிவியே யாருக்கே தெரியாத அளவுல இருந்தது. அதுக்கு அதாவது மூவி, அதாவது படங்கள் மட்டுமே ஒளிபரப்புல ஒரு அலைவரிசை அது பெரிய அளவா வளர்ந்தது இந்த ஐபிஎலுக்கு பிறகு. அப்படியே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வாங்கி கொண்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட நிரந்தரமா வாங்கிட்டாங்க. இனி அங்க போனா கை மாறாது. அங்க போனதான் அவங்க உள்ளது இல்லாத வேலை போட்டு தூக்கி வாங்குற மாதிரி எங்க வாங்கடா அப்படி. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பழைய ஐபிஎல் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்து போகும் நிறைய பேருக்கு. ஒரு ஃபன் அது ஐபிஎல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது. அது இது ஐபிஎல் என்னதான் நாங்கள் ஐபிஎல் பற்றி கதைச்சாலும் சொன்னோம். அதுக்கு முதல் வருஷம் ஐசிஎல் உருவாகி ஐசிஎல்லுக்கு போட்டியாக ஆரம்பித்தது தான் ஐபிஎல், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லீக். அது உண்மையில் ஐசிஎல் தொடங்கியது கபில் தேவின் தலைமையில். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபைக்கு எதிராக புதிய கிரிக்கெட் அமைப்பை இந்தியாவில் உருவாக்குகின்ற முயற்சி தான் ஐசிஎல். பெரிய விஷயம். நிறைய வீரர்கள் உடைஞ்சு போனாங்க. அப்ப ஏராளமான பெயர்களை 9 அணிகள் ஐசிஎல் விளையாடினார்கள். அது வெளிநாட்டு வீரர்களையும் வாங்குகின்ற வேளையில் ஐசிசி, பிசிசி எல்லாம் தடை விதிச்சது. இந்த அமைப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே சர்வதேச கிரிக்கெட்டுக்குள் நுழைய முடியாது என்று. இருந்தாலும் போட்டி 2 வருடம் இயங்கினார்கள். ஐபிஎல் பிசிசிஐ யோசிச்சது இது பிரச்சனையா இருக்கு, பெருசா வளர்றாங்க, ஸ்பான்சர்ஸ் கிடைச்சது. அடுத்த வருஷமே ஐபிஎல்ல தொடங்கினாங்க, உடைச்சாங்க. மிகப்பெரிய பணப்பரிசுகள், அதே போன்று வீரர்களுக்கான சம்பளம் மிக அதிக அளவில் உயர்த்தப்பட்டது. ஐசிஎல்லால் தாக்கு பிடிக்க முடியாமல் போனது. ஏனென்றால் ஐபிஎல் வந்து விட்டது. இப்பொழுது ஐசிஎல் போன்றது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அங்கீகாரத்தோடு ஐபிஎல் நடக்குது. அப்ப இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக முறியடிக்க முடியாமல் போக ஐசிஎல் அப்படியே சைலன்ஸ் ஆனது. அப்புறம் ஐசிஎல்லை மெதுவாக அப்படியே அம்பத்ராயுடு போன்றவர்கள் எல்லாம் ஐசிஎல் விளையாடியவர்கள். அவர்களுடைய தடைகள் நீக்கப்பட்டு பின்னர் நீங்கள் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றோம், எல்லோரும் வாருங்கள் என்று கபில் தேவை உள்ளே அழைத்து எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டார்கள். அது பின்னர் ஐசிஎல் இல்லாமல் போனது. அப்படியே ஐபிஎல் இப்பொழுது உலக கிரிக்கெட்டின் மிகப்பெரிய தொடர். ஐசிசியின் தொடர்களை தாண்டி மிகப்பெரிய தொடர், பெரிய அளவான அதிக ரசிகர்கள் கொண்ட தொடரும் தான். T20 அதிகமா மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததுக்கும் இந்த ஐபிஎல் ஒரு காரணம். அதே போன்று ஊடக ரீதியில் ஊடக ரைட்ஸ் சொல்லுவோமே, அது இப்பொழுது அதிக விலைக்கு விற்கப்படுகின்ற விளையாட்டு லீக். முந்தி இங்கிலீஷ் பிரீமியர் லீக், அதே போல் அதுக்கு பின்னர் அமெரிக்காவின் நேஷனல் பிரீமியர் லீக் இருக்கின்றது. இவை தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஐபிஎல் அவற்றுக்கு சவால் விட்டு அதுக்கு மேலே போய் நிற்கின்றது. இது பெரிய, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் வரும்போது ஒரு திருவிழா மாதிரி. அந்த நேரத்தில் நாங்க இருப்போம், இந்த போன்ல கவர் போட்டோவே ஐபிஎல் பேனர் இருக்கும். ஐபிஎல் அந்த பாட்டு தீம் இருக்குதானே, அந்த இது
IPL அந்த டீம் வந்து எங்க நின்றாலும் அந்த சத்தத்தை ஓகே மேட்ச் தொடங்கிட்டு அந்த அந்த இதை கொண்டு வரும். அப்படி நிறைய விஷயங்கள் IPL தொடர்ந்து சொல்லிட்டே போறாங்க. நாங்கள் அந்த ரேடியோல எல்லாம் செய்தோம், அந்த டோனை கட் பண்ணி வச்சு பாட்டுக்குள்ள அடிச்சு விடுவோம். அடிச்சு விட்டா ஸ்கோர் வரப்போகுதுன்றதும் அந்த 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 மியூசிக்கை போட்டாலே IPL தொடங்கிட்டு டாஸ் பண்ண போறாங்க, அல்லது IPL முதலாவது துடுப்பாட்டம் ரெண்டாவது எல்லாமே அந்த 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 டோன் தான். அது ஒரு மறக்க இல்லாத ஒரு விஷயம். அடுத்தது IPL இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் புதுசா இருந்ததுன்னு சொன்னா, ஒரே நாட்டை சேர்ந்த வீரர்கள் ஒரே அணியில விளையாடுறது ஓகே. இது எல்லா நாட்டையும் சேர்ந்த முக்கியமான வீரர்கள் ஒரு அணிக்கு வந்து விளையாடுறது அது ஒரு பெரிய புதுமையா இருந்தது இந்த IPL. பல புதிய விஷயங்களை பார்க்கக்கூடியது. இந்த பட்ட எதிரிகள் ஜோசிப்பமே அவங்கெல்லாம் ஜெயசூரிய டெண்டுல்கர் ஓப்பனிங், ரிக்கி பாண்டிங், சச்சின் ஒன்றாக விளையாடினார். இவர்கள் எல்லாம் ஒன்றா விளையாடவே மாட்டார்கள் என்ற நிலையில ஒரே அணியில விளையாடுவாங்க, ஒரே நேரத்தில் விளையாடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ் கெயில், விராட் கோலி ஒரே ஓப்பனிங்ல பாக்குற போது ABD வில்லியர்ஸை அதே அணிக்குள் பார்க்கின்ற வேளை இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக வந்தது. இந்தியாவின் வீரர்கள் அல்லது இலங்கையின் வீரர்கள் அப்படியெல்லாம் பார்க்கின்ற வேளையில் வீரர்களோடு மாறி மாறி விளையாடுகின்ற வேளையில் அது தந்த அனுபவம். முரளி, லசித் மாலிங்க போன்றவர்கள் போய் இங்கே இருந்து அங்கே பலரின் வளர்ச்சி காரணமாக இருந்தது. அதே போன்று இன்று முரளி, லசித் மாலிங்க போன்றவர்களை IPL விடாமல் தூக்கி தலையில் வைத்துக் கொண்டாடுகின்றது. குமார் சங்ககார, மஹேலஜெயவர்தன. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த 4 பேரும் IPL விளையாடி முடிவடைந்தது ஏதோ ஒரு விதத்தில் IPL-க்கு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். பயிற்றுவிப்பாளர், மெண்டர், இப்படி ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அந்த இலங்கையின் உச்சபட்ச நட்சத்திரங்களுக்கும் அங்கே அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில நீங்க 2 வருஷம் முதல்ல பார்த்தா மதிச பத்திரன சென்னை அணியால இலங்கை அணியால அந்த அளவுக்கு அவரை மேல கொண்டு வந்தான்னு சொன்னா இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரை பெருசளவா இலங்கை அணி பாவிக்கல, ஆனா இப்ப பாவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேற. IPL ஒரு இளைய வீரர், ஒரு பந்து வீச்சாளர் பெரிய அளவா வந்தேன்னு சொன்னா மதிச பத்திரன் ஆரம்பம். அது மிகப்பெரிய பெரிய பலமானார். மதிஷ பத்திரனை முறை விளையாட மாட்டார் போல் தென்படுகின்றது. காயம் உபாதையில் குணமடையாத காரணத்தினால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவருக்கு அனுமதி வழங்கவில்லை என்ற செய்திகள் இருக்கின்றன. உறுதி செய்யப்படவில்லை, இருந்தாலும் அவ்வாறான செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன. அவர் குணமடைந்தால்தான் செல்ல முடியும், இல்லாவிட்டால் செல்ல முடியாது. அதிக பணத்துக்கு வாங்கப்பட்டார் இம்முறை கொல்கத்தா. பந்து வீச்சாளர்களே அதிக வாங்கப்பட்டவர் இம்முறை கொல்கத்தாவுக்கு. அது சில வேளைகளில் இழப்பாக இருக்கும். அதே போன்று கொல்கத்தாவுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் பங்களாதேஷ் வீரர் இல்லாததும் ஒரு இழப்பாக இருக்கும். அவர் தொடர்ந்து கொல்கத்தாவுக்கு கை கொடுத்து வருகின்றவர். அந்த பிரச்சனைக்கு எப்படி பங்களாதேஷ் வீரர்கள் வரப்போவதில்லை. எனவே இப்படி ஒரு சிக்கல் இருக்க போகின்றது. பங்களாதேஷில் பல சிக்கல்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. தடை செய்யப்படுவார்கள் என்ற அளவுக்கு ICC நிலைமைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. IPL ஆரம்பித்தது 2008 நாங்கள் இந்த எல்லா லெஜெண்ட்ஸ் பற்றி கழிச்சு கொண்டிருக்கும் போதும் ஷேன் வோன் 2008 செய்த மேஜிக் இருக்குதானே. அவரு அணிக்கு தலைவர் இருந்தா தானே. அவர் தான் முதலாவது கிண்ணத்தினையே வெற்றி கொடுத்தார். எப்படின்னா பயிற்றுவிப்பாளரும் அவரே, தலைவரும் அவரே. ரவீந்தர் ஜடேஜா உருவாக்கத்துக்கு மிக முக்கியமானவர். ஷேன் வாட்சன் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருந்து போனவரை கொண்டு வந்து IPL-க்கால் தான் மீண்டும் உருவாக்கினார். அப்படி பல பேரை முதலாவதிலேயே எதிர்பார்த்த அணி வேறு அணிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த முதலாவது போட்டி தொடரிலேயே செய்த விஷயங்களை பார்த்ததும் மிரண்டு போனார்கள். ஷேன் வான் மேஜிக் என்பதை காட்டினார். உண்மையில் மேஜிக் தான். பலரை அடையாளம் காட்டி பல இளவயது இந்திய வீரர்களை வெளியே கொண்டு வந்து இவரெல்லாம் பாருங்கள், இவர்கள் எல்லாம் சாதிக்க போகின்றார்கள், சொல்லி வைத்துக் கொள்கின்றேன் என்பது போன்று அவர் செய்து காட்டின அந்த விஷயங்கள் இருக்கின்றது தானே, அது மிகப்பெரிய அளவில் உச்சபட்சமாக இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் முதலாவது போட்டியிலே வந்தது இறுதிப் போட்டிக்கு. ஆனால் தட்டி தூக்கியது என்னவோ அது பெரிய ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுவும் தோனி 2008 பீக் ஆரம்பமாகின்றது. அப்படி இருக்கின்ற வேளையில் சென்னை தலைமை தாங்குகின்றார், மறுபுறத்தில் ஷேன்வான். ஆனால் ஷேன்வானின் அந்த அணி மிகப்பெரிய அளவில் தட்டி தூக்கியது. இது ஒரு மிக வரலாறு படைச்ச ஒரு போட்டி. அதாவது ஷேன்வான் வந்து நாங்க ஒரு அதாவது சுழற்பந்து வீச்சாளர், அந்த நெக்ஸ்ட் டைம் சுழற்பந்து வீச்சாளர் நாங்க பார்த்திருப்போம் வர. ஆனா ஒரு அணி தலைவரா IPL முதலாவது IPL கிண்ணத்தை வச்சு கொடுத்த ஒரு தலைவரா மாறியிருந்தார். அதுக்கப்புறம் ஷேன்வான் தரம் வந்து வேற மாதிரி போச்சு. இப்ப முதல் ஆஸ்திரேலியா அணியோட இருந்த ஷேன்வான் இந்திய ரசிகர்களாலும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக வீரரா மாறினாரு. அதே மாதிரி அந்த போட்டியில இன்னொரு ஸ்பெஷல்,
2 உலகின் தலை சிறந்த சுழல்பந்து வீச்சாளர்களையும் எதிர்த்து விளையாடினார்கள். ஷேன் வார்ன் ஒரு பக்கம், முரளி ஒரு பக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முரளி. அது இதுதான் சந்துரு. இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாம் 2 பேரும் எதிர்த்து விளையாடி இருக்கின்றார்கள் பல போட்டிகளில். ஆனால் IPL அவர் எதிர்த்து விளையாடுகின்ற வேளையிலும் கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. பல முக்கியமான வீரர்கள் அதில் பேசப்பட்டார்கள், உருவாகினார்கள். என்ன விஷயங்கள் எல்லாம் இன்னும் இந்த பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இந்த விஷயத்துல நாங்க பேசின விஷயங்கள்ல IPL அப்படி உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. சந்திப்போம் அடுத்த வீடியோல.